नीलातुङ्गस्तनगिरितडिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदसुत्तमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिकलितं याबलास्कृत्य भुङ्क्ते கோதா தஸ்மை நம இனமிதம் பூவயவாஸ்து போயः அன்னவயல் புதுவாய் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானற் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்பதியாய் நாடினீர் வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு. இன்று மார்கழி மாதத்தினுடைய நாள் 21வது நாள் ஏற்றக்கலங்கள் என்கின்ற பாசுரம். சென்ற பாடலில் ஆண்டாள் தாயார் பகவானையும் தாயாரையும் ஒரு சேர்த்து எழுப்பினார். இந்த பாசுரத்தில் நப்பிண்ணை தாயார் நானும் உங்களைப் போல் ஒரு பெண்தான், நானும் உங்களைப் போல் ஒரு ஜீவாத்மா தான் என்று கூறி நப்பிண்ணை தாயார் ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர்ந்து பகவானை சரணமடைய முற்படுகின்றார். அதனால் பகவானை துகிலெழுப்புகின்றார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனிய அறிவுராய் மூச்சமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துள்ளழாய் மாற்றார் உனக்கு வளைத்தொலைந்துன்மாசற்கண் ஆற்றாது வந்தோன் அடிவடியுமா போலே போச்சியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். அதாவது ஒரு பொருளினுடைய பெருமையை மீண்டும் மீண்டும் கூறினால்தான் நமக்கு சிறப்பாகவும் இருக்கும். இதுதான் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய மரபு. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று பசுக்களுடைய பெருமையையும் அதை மறைமுகமாக ஆச்சாரியர்களுடைய கருணையும் குணத்தையும் ஞானத்தையும் ஆண்டாள் தாயார் கூறினார். அதே போன்று இந்த பாசுரத்தில் பசுக்களுடைய வளத்தை கூறுகின்றார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த ஆயர்பாடி பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்டதென்றால் எவ்வளவு கனமான பாத்திரம் வைத்தாலும் அதை பாலால் நிரப்பக்கூடியது. அந்த பாலால் நிரப்பக்கூடியது. அப்படிப்பட்ட பசுக்கள். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அந்த பால் நிரம்பி நம் மீது அடிக்கின்றதாம். அந்த அளவுக்கு பால் வளம் கொண்ட பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள். வள்ளல் பெரும்பசுக்கள் என்றால் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு பால் கொடுக்கின்ற பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்கள். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனிய அறிவுராய். அதாவது இப்படிப்பட்ட செல்வங்களையெல்லாம் உடையவர் யார் என்றால் நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனுடைய அந்த நந்தகோபாலனுடைய மகனே என்று கூறுகின்றார். மூச்சமுடையாய் பெரியாய். மூச்சமுடையாய் என்றால் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய ஆசிர்வாதத்தை வாரி வழங்கக்கூடியவன். உதாரணமாக பராசரப்பட்டர் ஒரு பாசுரத்தை சேவித்தார். அப்பொழுது ரங்கநாதருக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. அதனால் தன்னுடைய மாலையை பராசரப்பட்டருக்கு கொடுத்தார். அப்பொழுது ரங்கநாதர் கூறினார், இவருக்கு நாம் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சிம்மாசனம் தன்னுடைய பல்லக் எல்லாத்தையும் கொடுத்தார் பராசரப்பட்டருக்காக. அதே போன்றுதான் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் வாரி வழங்க வேண்டும் என்று நினைத்திருப்பவன்தான் ஊற்றமுடையாய் பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துள்ளழாய். அதாவது ஜகத்காரணன், இந்த உலகம் அனைத்தும் உருவாக காரணமாக இருந்தவன் சுடரே துள்ளழாய். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் சுடரை போன்று இருப்பவன். எப்படி என்றால் முடிச்சோதியாய் உன்னுடைய முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் மலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைன்போன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலை கட்டுரையே என்கின்றவரையும் ஜோதியாகி எல்லா உலகமும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ வேதியர் முழு வேதத்தின் அமுதத்தை தீதில்சு திருவேங்கடத்தானே என்கின்றபடியே சுடராக விளங்கக்கூடியவன். மூச்சமுடையாய் பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துள்ளழாய். பெரியாய் என்றால் பகவானுடைய சுவாமித்துவத்தை கூறுகின்றது. சுவாமித்துவம் என்றால் தலைவனாக இருக்கும் தன்மை. மூச்சமுடையாய் பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துள்ளழாய். மாற்றார் உனக்கு வழித்தொலைந்துன் வாசற்கண். மாற்றார் என்றால் இந்த சம்சாரிகள் தான் யார் என்பதை மறந்து, நீ யார் என்பதை மறந்து இந்த சம்சாரமாகிற கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். மாற்றார் உனக்கு வழித்தொலைந்துன் வாசற்கண்.
உன்னை பற்றி நினைக்காமல் வேறு வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை வந்து அடைந்து விட்டார்கள். ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை போற்றி பாட வந்திருக்கின்றார்கள். இதனை காண நீ எழுந்திருக்க மாட்டாயா என்று கேட்கின்றார். மேலும் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்றால், ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். இந்த பசுக்கள் எல்லாம் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர்களுக்கு சமமானவர். ஏனென்றால் தன்னுடைய சிஷ்யாளுக்கு எப்பொழுதும் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருப்பவர்கள் ஆச்சாரியர்கள். அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுடைய ஞானம் அதிகமாகுமே தவிர குறையாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தான் வாழுமோர், ஜோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லுபுத்து வரத்துக்கோனூர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் மெத்தாகும் கொடை தமிழ், ஐந்து மைந்து மரியாத மனிதரை மையம் சுமப்பது வம்பு.